لساني يفقهوا قولي بسم الله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه أجمعين. நான் பழைய கிளாஸ்ல நாங்க பார்த்து அதை இன்ஷா அல்லாஹ் இப்ப கொஞ்சம் மீட்டு பார்ப்போம். பார்த்து போட்டு இன்ஷா அல்லாஹ் கண்டினியூ பண்ணுவோம். சவுண்ட் கிளியர் ஆயிக்கா? சவுண்ட் கிளியர் ஆயிக்கும். நம்ம பழைய கிளாஸ்ல பார்த்தோம் சர்ஃப். என்ன சர்ஃப் என்னன்னு தெரியும் தானே? சொல்லுங்க என்ன? குயிக்கா முடிச்சுட்டு போ, குயிக் ஃபாஸ்டா. நான் இது பார்த்தோம். என்ன ஞாபகம் இருக்கா? மெட்டீரியலும் கண்டெய்ன். மெட்டீரியலும் கண்டெய்னர் ஷேப். அப்பனா இதுல மெட்டீரியல் அது இது ரெண்டுல ஃபர்ஸ்ட் படத்துல வாட்டர் மெட்டீரியல், இதுல இருக்கிறது ஆயில். இதுல ஷேப் வந்து வாட்டர். அந்த இந்த ஷேப்ல இருக்கு. என்ன இது இந்த லாங் இந்த ஷேப்ல இருக்கு. இது பாட்டில் வடிவம் இந்த ஷேப்ல இருக்கு. வாட்டரை இந்த ஷேப்ல போட்டா அதே ஷேப்ல வரும். ஆயிலையும் அதுக்குள்ள போட்டா அதே ஷேப்ல வரும். எந்த ஷேப்ல உள்ள வாட்டர்ல போட்டாலும் எந்த ஷேப்ல பாட்டில்ல போட்டா அதே ஷேப்ல வாட்டரும் வரும், ஆயிலும் இருக்கும். ஆனா மெட்டீரியல் எந்த ஷேப்புக்குள்ள போறோமோ அதே ஷேப்ல தான் அல்ஹம்துலில்லாஹ் அதை ப்ரொடியூஸ் பண்ண முடியும். நாங்க பார்த்தோம். சரிதானே? அப்புறம் சர்ஃப் அண்ட் சென்னா ரெண்டு வேல நாங்க லுக் பண்றோம். ஒன்று மெட்டீரியல், மற்றது ஷேப். என்ன நான் பார்த்தோம் தானே? நாங்க பார்த்தோம். இப்ப ஷரீஃப், கரீம், அசீஸ், ஹலீல், ஜலீல், ரஃபீக், அலி இதெல்லாமே எப்படி என்ன ஷேப்ல இருக்கு? சேம் ஷேப்பா டிஃபரண்ட் ஷேப்பா? அந்த இதுல முடியுது ஷரீஃப் ஈ சவுண்ட். என்ன ஷரீஃப், அசீஸ், ஹலீல், ஜலீல், ரஃபீக், அலீம் எல்லாம் ஒரு இதுல முடியிறாப்புல இருக்கிறதால இதெல்லாம் வந்துட்டு சேம் ஷேப். அதாவது இந்த மூணு, அதாவது ஷீம், ரா, ஃபா, இது மூணும் இது இந்த மெட்டீரியல் ஷரீஃபுக்குரிய மெட்டீரியல். அதுல எக்ஸ்ட்ரா யா உண்டு இருக்கு. அப்படியா இல்லையா? இருக்கா இல்லையா? அப்படின்னா ஷரீஃப் இது வருது. கா ரா மா, கா ரீ மா, காஃப் ராம் மீம். சரியா? கரீம் இதுல எக்ஸ்ட்ரா யா உண்டு. அப்படின்னா கரீம், ஷரீஃப் இது ஒரு மெட்டீரியல். காஃபும் ராவும் மீம் ஒரு மெட்டீரியல். சீமும் ராஃபும் ஷாவும் ஒரு மெட்டீரியல். அதுல எக்ஸ்ட்ரா வாரது யா. யா மூணு லெட்டர்ஸ் தான் நான் அரபிக் லெட்டர்ஸ் சொன்னேன். அசீஸ் ஐன் ஜா யா ஜா. அப்படின்னா அசீஸ் ன்னு முடியுது, ஹலீல் ன்னு முடியுது, ஜலீல் ன்னு முடியுது, ரஃபீக் ன்னு முடியுது, அலீல். இதுல எல்லாத்துலயும் ஒரே ஷேப்பா தானே? சவுண்ட பாருங்க, அந்த சவுண்ட தான் பார்க்கணும். ஷரீஃப், கரீம், அசீஸ், ஹலீல், ஜலீல் இது ஒரு ஷேப். சரியா? சேம் ஷேப் வந்து ஒரு ஷேப்ல இருக்கு. சரிதானே? அப்படின்னா ஷேப் வந்து ஓகே. ஆனா மெட்டீரியல் என்ன டிஃபரெண்டான்னு பாருங்க. அப்போ இதுல ஷீம் இருக்கு, ஷீம் இருக்கு, ராஃப் இருக்கு, ஃபா. அப்படின்னா இது ஒரு டிஃபரெண்ட் மெட்டீரியல். காஃப் ரா மீம் இது ஒரு மெட்டீரியல், இது ஒரு மெட்டீரியல். அப்படியா இல்லையா? இது வாட்டர்ன்னு சொல்லுங்களேன், இது ஆயில். இந்த எழுத்தை வச்சுதான் பாக்குறேன். எத்தனை? 3 எழுத்து தான் அரபிக்ல. இது ஷீம், ரா, ஃபா. அப்படிதானே? கா ராஃப் மீ இது ஒரு மெட்டீரியல் இல்லையா? டிஃபரெண்ட் மெட்டீரியல். சீமும் இதுலயும் சீமும் ராவும் ஃபாவும் இருக்கான்னு பாருங்க. இல்லையே, இதுல ரா இருக்கு, இதுல ரா இருக்கு. அந்த ஃபர்ஸ்டா வர்றது ஷீம். அப்படியா இல்லையா? இதுல காஃப் இருக்கு. அப்படின்னா ரெண்டும் ஒரே மெட்டீரியலா? இல்ல. இதுல ஐம், ஜீம், ஜா, யா, ஜா இதுல ஒற்றுமை. ஆனா இது டிஃபரெண்ட் மெட்டீரியல். பட் ஒரே ஒரு ஒற்றுமை என்றா எப்படி சவுண்ட பார்க்கணும். ஷரீஃப், கரீம், அசீஸ், ஹலீல், ஜலீல், ரஃபீக், அலி. என்ன சரியா? சேம் ஷேப். Same shape, but the material is different. Material is different. இன்ஷா அல்லாஹ் இப்ப பாப்போம். அப்படியான்னு சொன்னால்
நாங்க ரெண்டு ஒரு சர்ஃப் பார்த்தா பேட்டர்ன்ல ஒன்று மெட்டீரியலுக்கும் அடுத்தது ஷேப் அதோட சவுண்ட் ஷேப்ங்கிறாங்க அதோட சவுண்ட பார்க்கலாம் சரியா அப்ப அரபிக் லெட்டர்ஸ் 3 லெட்டர்ஸ் உண்டு பார்த்தோம் அதுல ஒரே ஆர்டர்ல நாங்க முந்தி பார்ப்போமா இப்ப பார்ப்போம் ஐன் லாம் மீம் பார்த்தோம் தானே அது ஒரு மெட்டீரியல் பார்ட் ஆஃப் கெமிஸ்ட்ரி பார்த்தோம் என்ன இப்ப லாம் மீம் ஐன் இது சேம் மெட்டீரியல் ஆண்டு பாருங்க ஆகும் இது ஃபர்ஸ்ட் ஐன் வருது அதுக்கு அடுத்து என்ன வருது லாம் வருது அடுத்து மீம் வருது அப்ப இதுல ரெண்டாவது பாருங்க ஆகும் இதுல ஐன் ஃபர்ஸ்ட் வருது எத்தனை வருது லாம் வருது இதுல மீம் வருது செகண்ட் அதுல லாம் வருது அதுல மீம் வருது ஐன் வருது அப்படா ஒரே மெட்டீரியல் ஒரே ஷேப் இருக்கா ஒரே மெட்டீரியல் டிஃபரெண்டா இல்லையா மெட்டீரியல் டிஃபரெண்டா இல்லையா டிஃபரெண்ட் மெட்டீரியலா சேம் மெட்டீரியலா ஹலோ டிஃபரெண்ட் மெட்டீரியலா சேம் மெட்டீரியலா சொல்லுங்க சொல்லுங்க இப்போ ஓகே ஓகே டிஃபரெண்ட் மெட்டீரியலா சேம் மெட்டீரியலா ஐன் லாம் மீம் ஐன் இது வந்து ஐனும் டிஃபரெண்ட் மெட்டீரியல் அப்படியா இல்லையா இது டிஃபரெண்ட் மெட்டீரியல் இல்லையா ஐன் ஃபர்ஸ்ட் அடுத்து லாம் அடுத்து மீம் அடுத்து லாம் அதுக்கப்புறம் மீம் அடுத்து ஐன் இது ஒரு லைக் கெமிஸ்ட்ரி தான் ஆர்டரை பார்க்கணும் அதான் வெரி இம்பார்ட்டன்ட் சீக்வென்ஸ் ஆர்டரா இருக்கான்னு பாருங்க ஆர்டரா இருக்கா இல்ல சரியா இது வந்து டிஃபரெண்ட் மெட்டீரியல் டிஃபரெண்ட் மெட்டீரியலும் டிஃபரெண்ட் ஷேப்பும் அது மாதிரி பார்ப்போம் சரியா இப்ப நாங்க அதுக்கு பார்த்த நாங்க ஆலிம் சரியா இது இப்ப பார்ப்போம் ஆலிம் காஃபிர் ஃபாசிக் ஆபித் நாசிர் ஃபாசித் ஆமின் சாலிம் சாய் இது எப்படி இருக்குன்னு பாருங்க குயிக்கா மெட்டீரியல் சேமா ஐனும் லாமும் மீம் இருக்குது காஃபும் அலிஃபோட அது ஃபாவும் ராமும் ஃபாவும் அலிஃபும் சீமும் காஃபும் இருக்கு இஸ் தட் சேம் மெட்டீரியலா டிஃபரெண்ட் மெட்டீரியல் ஆனா சவுண்ட் எப்படி இருக்கு ஆலிம் சொல்லுங்க காஃபிர் ஃபாசிக் ஆபித் சேம் சவுண்டா இல்லையா காஃபிர் ஃபாசிக் சொல்லுங்க சேம் சவுண்ட்ங்கறதால சேம் ஷேப் அப்படினா சேம் ஷேப் இருக்கு இதான ரெண்டு டிஃபரெண்ட் அப்படினா நாம சர்ஃப் பார்க்கக்குள்ள வேர்ட் பேட்டர்ன் இது முதல் வந்து மெட்டீரியல் சேம்ண்டா அது ஒரே ஆர்டர்ல இருக்கான்னு பார்க்கணும் அதான் நாங்க என்ன இதுல பார்த்தோம் இன்னொன்றுல பார்க்கேன் நான் முந்தி பார்த்தேன் ஞாபகம் இருக்கு நினைக்கிறேன் இன்னொரு மெட்டீரியல் ஆமா இத பாருங்க இது பார்த்தோம் தானே இப்ப இல்முன் தஅலீமுன் அல்லமா தஅல்லமுன் அல்லாமத்துன் யஸ்தஅலீமுன் அலமு ஆலிமுன் முத்தஅல்லிம் இது சேம் மெட்டீரியலா டிஃபரெண்ட் மெட்டீரியல் சொல்லுங்க இன்னொரு மெட்டீரியல் சொல்லுங்க அதாவது எல்லா லெட்டர்ஸ் ஆர்டர்ல இருக்கான்னு பாருங்க எப்படி முன் முடியுது சவுண்ட் எல்லாம் உண்டு ஐன பாருங்க ஃபர்ஸ்ட் ஐன் லெட்டர்ஸ் பாருங்க ஐன் லாம் மீம் ஃபர்ஸ்ட் அப்படியே இல்லையா அடுத்தது வருது தா ஐன் லாம் அதுக்கு அப்புறம் யா ஒன்று வருது அதுக்கு அப்புறம் மீம் வருது இப்ப இந்த இல்முன் ஐன் லாம் மீம் ஒரு ஆர்டர்ல இருக்கு இந்த பேட்டர்ன்ல எக்ஸ்ட்ரா லெட்டர் தாவும் யாவும் வருது எல்லாம் ஒரு ஆர்டர்ல இருக்கு ஒரே ஆர்டர்ல இதெல்லாம் பாருங்க அல்லமா என்ன ஆர்டர்ல இருக்கு ஆர்டரா இல்லையா ஐன்லாம் இது ஒரு ஐன்லாம் தஅல்லம் எக்ஸ்ட்ரா தா வருது சவுண்ட் வித்தியாசமா இருக்கு ஐன்லாம் மீம் ஆர்டர்ல இருக்கா இல்லையா ஆர்டர்ல இருக்கு இது அல்லாமத்து அல்லாமத்துல ஐன்லாம் மீம் இருக்கு ரைட் எக்ஸ்ட்ரா லெட்டர்ஸ் தாவும் இருக்கு அலிஃபும் இருக்கு யஸ்தஅலிமு அதே மாதிரி ஐன்லாம் மீம் ஆர்டர்ல இருக்கான்னு பாருங்க அந்த மூணு லெட்டரும் இருக்கு எக்ஸ்ட்ரா யா சீன் தா அது வருது என்ன அதை வச்சுக்கோங்க அலமும் அப்படித்தானே அப்படின்னா இது வந்து மெட்டீரியல் சேம் என்னது மெட்டீரியல் என்ன மெட்டீரியல் சேம் ஏன் மெட்டீரியல் சேம்ண்டா அரபிக் ரூட் லெட்டர்ஸ் எத்தனை நான் படிச்சோம் சொன்னேன்
Arabic have only 3 root letters. எத்தனை root letters? 3 எக்ஸ்ட்ரா வாரதெல்லாம் அடிஷனலா சேர்த்து. எக்ஸ்ட்ரா வந்ததெல்லாம் அடிஷனலா சேர்த்து. ஐன் லாம் மீம் எல்லாத்துலயும் ஐன் லாம் மீம் இருக்குது. சரியான? அப்படா இது வந்து சேம் மெட்டீரியல் பட் டிஃபரண்ட் ஷேப். இல்முன் தஅலீமுன் ரெண்டும் சேம் சவுண்ட்லான்னு பாருங்க. அண்ணா தஅலீமுன் இல்ல கடைசியா வர ரெண்டு சவுண்ட் உண்டத நீ. எப்படி? இல்முன் சொல்லுங்க பாப்போம். இல்முன் தஅலீமுன் அப்படி வருதா? அல்லம தஅல்லமு. இஸ் இட் சேம் சவுண்ட்? இப்ப மேலே இருக்கத பாருங்க. அப்பனா இது டிஃபரண்ட் ஷேப். இன்னைக்கு நான் சவுண்ட பாருங்க. டிஃபரண்ட் மெட்டீரியல். ஐன் லாம் மீம் காஃப் ஃபா ரா ஃபா சீன் கா இது இருக்குதானே? இதுல பாருங்க ஆலிம் காஃபிர் ஃபாசிக் ஆபித் நாசிர் ஃபாசிக். சேம் ஷேப்பா டிஃபரண்ட் ஷேப்பா? இது டிஃபரண்ட் ஷேப். எப்படி டிஃபரண்ட் ஷேப்? சேம் ஷேப் இல்லையா? மெட்டீரியல் டிஃபரண்ட். ஐன் லாம் மீம் மெட்டீரியல் டிஃபரண்ட். விளங்குச்சா? ஷேப். ஓகே ஓகே ஓகே. ஐன் அலிஃப் லாம் மீம் காஃப் அலிஃப் ஃபா ரா ஃபா அலிஃப் சீன் காஃப். இது மெட்டீரியல் டிஃபரண்டா இல்லையா? எல்லாத்துலயும் ஐன் லாம் மீம் பாருங்க. மெட்டீரியல் டிஃபரண்ட். ஷேப் எப்படி? இல்ல. ஷேப் எப்படி? சொல்லி பாருங்க. ஆலிம் ஆலிம் காஃபிர் ஃபாசிக் ஆபித். சேம் ஷேப் வருதா இல்லையா? ஒரே சவுண்ட் வரதால சேம் ஷேப். ரைட். இப்ப சர்ஃப்ல நாங்க என்ன படிக்கிறோம்னா இதுல ஷேப் எப்படி இருக்குது, இதுல மெட்டீரியல் எப்படி இருக்குப்பா. சரிதானே? இதான் நாங்க முந்தைய கிளாஸ்ல நாங்க பார்த்தோம். சரியானே? அப்படின்னா அல்ஹம்துலில்லாஹ். ஆனா ஒரு ஐன் லாம் மீம் வச்சு பல வேர்டுகளை நாங்க செய்யலாம்னு நான் போன கிளாஸ்ல பார்த்தோம். சரியானே? அப்ப நாங்க இதுல பார்த்தது ஐன் லாம் மீம் வந்து மெட்டீரியல்ல ஃபர்ஸ்ட் லெட்டரை ஐன் என்றும் செகண்ட் லெட்டரை லாம் என்றும் லாஸ்ட் லெட்டரை மீம் என்றும் பார்த்தோம். என்ன அப்படிதான் அரபிக்ல வரும். அதை சொல்ல ஃபா ஐன் லாம் ஃபர்ஸ்ட் லெட்டரை ஃபா என்றும் செகண்ட் லெட்டரை ஐன் என்றும் லாஸ்ட் லெட்டரை லாம் என்றும் நாங்க சொல்லுவோம். இப்ப பாப்போம். ஐன் ஃபாரா இதுல எது ஃபர்ஸ்ட் லெட்டர்? ஐன். அது அரபிக்ல சொன்ன ஃபா லெட்டர் மீன் ஃபர்ஸ்ட் லெட்டர். என்ன சொல்லாது? என்ன சொல்லுது? ஃபர்ஸ்ட் லெட்டர். ஃபர்ஸ்ட் லெட்டர். செகண்ட் லெட்டர் என்ன சொல்ல? ஐன் லெட்டர். ஐன் லெட்டர். அதுல ஃபா வந்து மிடில் லெட்டர். ஐன் லெட்டரா? அது ஐன் லெட்டர். அடுத்த லாஸ்ட் லெட்டர் என்ன சொல்ல? லாம் லெட்டர். மீம் லாஸ்ட் லெட்டர் வந்து லாம். ஃபா கலிமா ஐன் கலிமா லாம் கலிமான்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் லெட்டர் ஃபா என்றும் லாஸ்ட் லெட்டர் லா என்றும் மிடில் ஐன் என்றும் சொல்லலாம். சரியா? ரெண்டுல ஒன்று தனியா வெச்சிக்கலாம். ஒன்று ஃபர்ஸ்ட் லெட்டர் மிடில் லெட்டர் லாஸ்ட் லெட்டர் ரெண்டு. ஃபர்ஸ்ட்க்கு எஃப் ன்னு சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஃபா. ஃபர்ஸ்ட்க்கு ஃபா. லாஸ்ட்க்கு லாம். ஓகே. மிடில் வந்து ஐன். ஓகே ஃபைன். ஓகே. வழங்குதானே? அப்படா இதுல ஐன் லாம் மீம்ல எது ஃபர்ஸ்ட் லெட்டர்ல சொல்ல? ஃபா லெட்டர்ஸ். இது லாமே ஐன் லெட்டர்ஸ். என்ன? மீமே லாம் லெட்டர். இது உங்களுக்கு நீங்க அவ்வளோ பெருசா ஞாபகத்துல வச்சுக்க தேவையில்ல. உங்களுக்கு ஜஸ்ட் நான் சரி. இப்ப நாங்க இதை பாக்குறதுக்கு நான் சொன்னேன் கண்டிஷன் டு ஸ்டடி வந்து ப்ரொனவுன் இண்டிபெண்டன்ட் அட்டாச் ப்ரொனவுன் வெரி சவுண்டா இருக்கணும், பாஸ்ட் டென்ஸ் சவுண்டா இருக்கணும், பிரசன்ட் டென்ஸ் சவுண்டா இருக்கணும், கொமாண்டிங் அண்ட் ஃபோர்பிடிங்கும் அவசியம் இருக்கணும், பெசிவும் இருக்கணும் என்று நான் பார்த்தேன். என்ன அப்படியா இல்லையா? அது பார்த்தோம் தானே? நாங்க சொல்லுங்க சொல்லுங்க. நாங்க இதெல்லாம் இன்னைக்கு ப்ரொனவுன் அட்டாச் ப்ரொனவுன் இண்டிபெண்டன்ட் ப்ரொனவுன் நாங்க பார்த்தோம். மரா பாஸ்ட் டென்ஸ் நாங்க யாஹோம் இருக்கு. ஹுவ நஸரா ஹுமா நஸரா ஹும் நஸரு ஹிய நஸர. அது யாஹோம் இருக்கு தானே? மரா பாஸ்ட் ஸ்பெசிஃபிக் பார்த்தோம். நஸரா எப்படி வந்து நூ சீரா உ இ சவுண்ட் வரணும். என்ன? நஸரா ஆக்டிவ். ஸ்பெசிஃபிக் எப்படி? நுசீரா. நுசீரா. நஸரா ஹுமா நஸரா ஹுமா ஆக்டிவ். ஸ்பெசிஃபிக் எப்படி? மனுசிரா. நுசீரா. உ இ சவுண்ட் வரும். ஃபர்ஸ்ட் லெட்டர் உம் அடுத்து ஈயும் கடைசி அதே இதுல முடியும்.
அப்படியா இல்லையா? அது நான் ஞாபகத்துல வச்சுக்கோன்னு சொன்னேன். நான் இன்ஷால்லா பார்ப்போம். அடுத்தது நாங்க பார்த்தோம் பிரசன்ட் டென்ஸும் வந்து ஹுவ என்சுரு, ஹுமா என்சுரானி, ஹும் என்சுருன்னு ஞாபகம் இருக்குதானே? சரிதானே? இதுவும் நம்மளுக்கு தரவாரி. என்சுருவை எப்படி பெசிவாக்குவேன்? யுன்சரு. ஃபர்ஸ்டா ஊம், அதுக்கு அடுத்து வாரது ஆ சவுண்ட். இதுல சுக்குன் இருந்தா சேஞ்ச் பண்ணுவீங்களா? சுக்குன் அப்படியே ரிமைன் சேம், நோ சேஞ்சஸ், அப்படியே இருக்கும். யுன்சர். இதான் பிரசன்ட் டென்ஸ் பார்த்தோம். நாம அதுக்கப்புறம் பார்த்தோம் ஃபோர்பிடிங் ஞாபகம் இருக்கணும் பார்த்தோம். ஞாபகம் இருக்கா? ஃபோர்பிடிங் எப்படி நான் தடுக்கிறேங்கிறது? துஸ்ரிக்குங்கிறதான் முன்னிலை எடுக்கணும். முன்னிலை எப்படி? அந்த ஃபார்ம் எடுக்கணும். அது துஸ்ரிக்குன்னா என்ன செய்வீங்க? ஃபர்ஸ்ட் லைட்டஸ்ட் ஆக்குவீங்க. எப்படி ஆக்குவீங்க? துஸ்ரிக்கு, துஸ்ரிக், அப்படியா? துஸ்ரிக் லாம சேக்கணும். லா துஸ்ரிக், லா துஸ்ரிக், அப்படியா இல்லையா? தக்ரபானி, இது எப்படி மேல என்ன செய்யணும்? என்ன செஞ்சீங்க? எப்படி லைட்டஸ்ட் அந்த நூனைல தாய் போட்டு தக்ரபா and வரும். அதுக்கு என்னத்தை சேர்க்கணும்? லா வச்சு தம்முனிஷன் லா தக்ரபா and வரும். ரைட். அது பிறகு இது பார்த்தோம். கொமாண்டிங்கும் பார்த்திருக்கோம். இது அம்ரன்னு சொல்றேன். அப்பண்டா அல்லம் துஅல்லிம் அந்த ஃபார்ம்ல சொல்லணும். என்ன? ஒரு துஅல்லிம். துஅல்லிம் என்ன செய்யணும் ஃபர்ஸ்டா? என்ன? துஅல்லிம் லைட்டஸ்ட் ஆகணும். துஅல்லிம் லைட்டஸ்ட் ஆகணும். அதுக்கு அப்புறம் என்ன செய்யணும்? தாவ ரிமூவ் பண்ணணும். நாமரியா அப்ப என்ன எப்படி சொல்லும்? அல்லிம். தாவ ரிமூவ் பண்ணி போட்டு அது ரீட் பண்ணல முன்னு ஒரு அலிம் வச்சேக்கணும். அப்ப இது அல்லிம். அப்பனா இதுல வந்து அல்லிம் ரீட் பண்ண. அப்பனா கொமாண்ட் அல்லிம், யூ டீச் என்ற கருத்து. என்ன? இப்ப ததுருஸ் எடுத்துக்கொண்டா நான் சொன்னேன் அதை லைட்டஸ்ட் ஆக்கணும். கொமாண்டிங்க்கு ததுருஸ், தாவ எடுத்தா உத்ருஸ். அப்படின்னா உங்களுக்கு ஒண்ணும் செய்யல, அலிப சேர்த்து இத்ருஸ். என்ன? அப்படின்னா செகண்ட் லாஸ்ட் லெட்டரை பாருங்க, ஊ சவுண்ட் ஈக்கான்னு பாருங்க. ஊ சவுண்ட் ஈக்கா இது எப்படி கொமாண்டிங் ஆகும் சொல்லுங்க பாருங்க. ஊ சவுண்ட் எப்படி ஆக்குவே? இது அலிஃப் ஒன்னு சேத்தா முன்னுக்கு சே. ஓகே, அலிஃப் சேத்து எப்படி சவுண்ட்? அலிஃபுக்கு என்ன சவுண்ட் சேர்க்கற? ஊ சவுண்ட். ஊ சவுண்ட். ஓகே, ஏன் ஊ சவுண்ட்? செகண்ட் லெட்டர்ஸ் பாருங்க, ராவரிதான்னு பாருங்க. ஓகே, திரும்ப அனுசாத் அன்மியூட் பண்ணிட்டு சொல்லுங்க. அனுசாத் ஓகே சொல்லுங்க. இது வழங்கிச்சா? இது எப்படி உண்டு? இது எப்படி நீங்க ஆக்கினீங்க? இத்ருஸ் வரி ததுருசு தா லைட்டஸ்ட் ஆக்கினீங்க ததுருஸ். அப்படியே ததுருஸ் and வரும். மற என்ன செஞ்சீங்க? ததுருஸ் and வரும். பிறகு என்ன செஞ்சீங்க? பிறகு தாவ இல்ல தாக்கி போட்டு அது நமக்கு ரீட் பண்ணல, அதால ஒரு அலிஃப் வச்சேப்போம். ஓகே, அப்புறம் அலிஃப் வச்சேத்து போட்டு அந்த சவுண்ட் என்ன வரும்? அந்த அலிஃபுக்கு சவுண்டுக்கு முன்னுக்கு அந்த ரேக்கி கடைசிக்கு முந்தின லெட்டர் ஊவா இருந்தால முன்னுக்கு ரா வருது. ஓகே, அந்த ராவை என்ன செய்யணும் பார்க்கணும். ரா பாத்து போட்டு அதுல ஊ வந்துச்சுன்னா முன்னுக்கும் ஊ வரும். உதுருஸ். அதுல ஊ இல்லாட்டி என்ன செய்யணும்? ராவுலக்கு பைல ஆ இல்லாட்டி இருந்தாலும் அதுல ஈய தான் சேர்க்கணும். ஊ இருந்தான்னு சொன்னா ஊவ போடுங்க. ஊ இல்லன்னு சொன்னா என்ன செய்யணும்? ஈய சேர்க்கணும். சரியானா? சரிதானே? இது நாங்க தரவுக்குள்ளாரி கொண்டு பார்த்தோம். அதுக்கப்புறம் நாங்க லாஸ்ட் கிளாஸ்ல நாங்க பார்த்ததுதான் சர்ஃப் ஃபெமிலி, செகண்ட் ஃபெமிலி தான் நாங்க ஃபர்ஸ்ட் பார்த்தோம். இதுல எப்படி பார்த்தோம்னு நான் கொஞ்சம் ரிவிஷனோட செஞ்சா தான் நல்ல மனு தான் நான் போய் கொண்டிருக்கிறேன். பிரதர் இம்ரான் என்ன பார்ட்டிசிபேஷன் கொஞ்சம் கிளியரா கேளுங்க. பிரதர் நசீர் எப்படி
உங்களோட நசீர் பிரதர் எப்படி உங்க ஃபாலோ பண்ணிட்டே இருக்கேன் அல்ஹம்துலில்லாஹ் புரியுது ஓகே உங்களுக்கு கிளியரா கிளியர் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் சோ அவங்களும் நீங்க கொஞ்சம் பார்ட்டிசிபேட் பண்ணுங்க அவர் மட்டும் இல்லாம கொஞ்சம் எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்ணுங்க போன கிளாஸ்ல நாங்க ஒரு ஃபேமிலி எடுத்து பார்த்தோம் ஞாபகம் தானே சர்ஃப் ஃபேமிலி ஆனா ஐன் லாம் மீம்ங்கிற ஒரு ரூட் லெட்டர் ஒரு மெட்டீரியல் நாம பார்த்தோம் ஞாபகம் தானே இவர் வந்து இஸ் ஃப்ரம் வில்லேஜ் ஒரு வில்லேஜ் ஒரு பர்டிகுலர் வில்லேஜ்ல இருக்கார் அந்த ஃபேமிலியில உள்ளவர் நாம அவரை எப்படி ஆக்கணும் அல்லமாண்டா ஆக்கணும் என்ன செஞ்சுக்கோம் இந்த ஐனுக்கு சத்தாவோட சேர்த்து அல்லமா என்ன சவுண்ட்ல வருது அல்லம ஓகே இதுக்கு அப்புறம் என்ன சேர்த்திருக்கோம் சத்தாவோட சேர்த்து அலிஃப் அவனா ஐன் லாம் லாம் மீ சத்தா சேர்த்தா எத்தனை லெட்டர்ஸ் லாம் ரெண்டு அவனா அல்லம அல்லமண்டா ஹீட்டோ சரியானே அல்லம அவரை யார கல்யாணம் முடிக்கலாம் நான் பார்த்தோம் தானே அதே ஊர்ல இருக்கிற பெண்ணை தான் கல்யாணம் முடிக்கலாம் ஞாபகம் தானே எந்த பெண்ணு ஞாபகம் இல்லையா தான் கல்யாணம் முடிக்கலாம் ஆனா அவங்க கிடைக்கிற புள்ள எப்படி அந்த அந்த கிடைக்கிற புள்ளைக்கு என்ன பேர் வைக்கவாங்க ஞாபகம் சொல்லுங்க கல்யாணம் முடிக்கலாம் அப்ப அல்லமா என்கிறால் யார மெரி பண்ணுவோம்னா யூ அல்லிமுங்கிறால மெரி பண்ணணும் அதே ஊர்ல இருக்கிற பெண்ணு அவங்க ரெண்டு பேருக்கும் கிடைக்கிற பிள்ளைக்கு அவங்க கண்டிஷன் என்ன தலீமன் என்ற பேர் தான் வைக்கலாம் அதாவது தா எக்ஸ்ட்ரா தாவை சேர்த்து அல்லமா அவர் கல்யாணம் முடிக்கிற யு அல்லிமு யா ஊ சவுண்ட்ல வரும் யு அல்லிமு அல்லமா ஆ ஆ ஆ சவுண்ட்ல வருது இப்ப யு அல்லிமு தான் கல்யாணம் முடிக்கலாம் அப்ப அவருக்கு கிடைக்கிற பிள்ளைக்கு தலீமன்ங்கிற நேம் தான் வைக்கலாம் ஞாபகம் தானே சரி ஓகே நாங்க என்ன பார்த்தோம் ஓகே அவங்களுடைய கசின் வந்து இன்னொரு அழைப்போம் கஃபரா என்று பார்த்தோம் ஞாபகம் தானே காஃபரா ஒரு லெட்டர் வரும் இவர் ஒரு கசின் என்று பார்ப்போமே கசின் எப்படி இருக்கணும் இதே மாதிரி இருக்கும் கஃபரா மாத்துங்க அப்போ அதே மாதிரி அல்லமா சொல்லுங்க கஃபரா வரமாட்டதா அனுசாத் இம்ரான் ஹலோ உன சவுண்ட் வருது இல்ல மியூட்ல கேக்குதா வாய்ஸ் பிரதர் சவுண்ட் மியூட் இருக்கு மியூட்ல மைக் மியூட்ல அன்மியூட் ஓகே இப்போ சரியா நீங்க மியூட்டா இருக்கீங்க இப்போ சரியா இப்போ சரியா ஓகே ஓகே கஃபரா காஃபாராங்கற யார மாதிரி பண்ணலாம் அவர கசின் அவன இத எப்படி சேம் ஃபேப்ட்னு கணக்காகும் அல்லமா எப்படி எடுப்பேன் காஃபரா எப்படி கஃபரா கஃபரா இது எப்படி நாங்க இத மாத்துறோம் யார மாதிரி பண்ணலாம் யூ சொல்லுங்க அவருக்கு கிடைக்கிற பிள்ளைக்கு பேர் எப்படி வரும் எப்படி வரும் தக்ஃபிரன் தாவ சேர்த்துக்கணும் தக்ஃபிரன் வணங்கிச்சா சரி அப்பனா சேம் மெட்டீரியல் ஐன் லாமீம் வணங்கிச்சானே காஃபாரா காஃபரா எக்ஸ்ட்ரா சேர்க்கிறது இதுல வந்து தா யா வழங்கிச்சா இதுல யாவை சேர்க்கும் சரியா யூங்கிற சவுண்டோட சேர்க்கும் அப்படின்னா இவர கசனும் இதே மாதிரிதான் நிற்கும் இது சேம் பேட்டர்ன் சேம் மெட்டீரியல்
இது சேம் இது சேம் மெட்டீரியல். சரியா? சேம் மெட்டீரியல் சேம் மெட்டீரியல் சேம் மெட்டீரியல். அல்லமா ஒரு மெட்டீரியல், கஃபரா இது ரெண்டும் ஒரே சம். சரியா? அவங்க கிடைக்கிற புள்ள வந்து மாரி யுஅல்லிமு. சரியா? அந்த மெரி பண்றாள் அவங்க கிடைக்கிற பேபி தஅலீமன். அப்ப அந்த கஃபரா இருந்தோம்னா கஃபரா யுகஃபிரு தக்ஃபீரன். இப்ப இத பாருங்க, இது ரெண்டும் ஒரே சவுண்ட்ல வருது. அல்லமா கஃபரா யுஅல்லிமு யுகஃபிரு தஅலீமன் தக்ஃபீரன். ரெண்டும் ஒரே ஷேப்ல வருதா இல்லையா? பேபியோட நேம் எல்லாம் ஒரே ஷேப்ல வருது. மெரி பண்றாங்க எல்லாம் ஒரே ஷேப்ல இருக்காங்க. அதே மாதிரி அந்த ஆண் வந்து கல்யாணம் முடிக்கிற ஆண்டும் ஒரே சவுண்ட்ல இருக்கு. சரியா? இது கிளியரா? இப்ப பாருங்க, ஃபரகா இது சேம் கசின். இது மாதுங்க அப்ப சேம் மாதிரி சொல்லுங்க. ஃபர்ரக ஃபர்ரக ஓகே. மத்தது யுஃபர்ரிகு யுஃபர்ரிகு. தென் பேபி ரபே தஃப்ரீகன் தஃப்ரீகன். வெரி குட். தஃப்ரீகன் தஃப்ரீகன் தஃப்ரீகன். ஓகே, வெரி குட். அடுத்த பாப்போம். வஃபகா இதை சொல்லுங்க குயிக்கா. வஃபகா வஃபகா வஃபக 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 யுவஃபிகு சொல்லுங்க. யுவஃபிகு யுவஃபிகு யுவஃபிகு. இது எப்படி சொல்லு? தௌ ஃபீகன் சொல்லுங்க. தௌ ஃபீகன் தௌ ஃபீகன். சரியா? சொல்லுங்க. இங்க பாருங்க, இது தஅலீமன் தக்ஃபீரன் தஃப்ரீகன் தௌஃபீகன். இதுதான் கட் ஆகுது போல. வாய்ஸ் வந்து கட் ஆகி போகுது. மியூட்ல இருக்கு. இப்ப கட் ஆயிட்டு திரும்பி வந்தது போல. மெசேஜ் அனுப்பினாலும் பாக்குறது இல்லையே. மியூட்ல இருக்கு. மெசேஜ் அனுப்பின பாக்குறாரு இல்ல. என்ன டேபிளா இல்ல போகுது. ஓகே. Please wait. வெயிட் பண்ணட்டா சொல்லி வெயிட் பண்ணுவோம்.